கர்நாடக உயர்நீதிமன்ற நீதிபதி ஹேமந்த் சந்தன் கவுடர் மற்றும் தெலுங்கானா உயர்நீதிமன்ற நீதிபதி சுரேந்தர் ஆகியோரை சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு பணியிட மாற்றம் செய்து குடியரசுத் தலைவர் ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். கர்நாடக உயர்நீதிமன்ற நீதிபதி ஹேமந்த் சந்தன் கவுடர் மற்றும் தெலுங்கானா உயர்நீதிமன்ற நீதிபதி சுரேந்தர் ஆகியோரை சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகளாக நியமிக்க அண்மையில் மத்திய அரசுக்கு கொலிஜியம் பரிந்துரைத்துள்ளது. இதனை ஏற்றுக்கொண்டு இருவரையும் சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு மாற்றி குடியரசுத் தலைவர் உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். இருவருக்கும் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி KR ஸ்ரீராம் விரைவில் பணியிட அதற்கான அந்த பதவி பிரமாணம் என்பது செய்து வைக்க இருக்கிறார். ஏற்கனவே நீதிபதிகளுடைய எண்ணிக்கை ஒட்டுமொத்தமாக 65 இருக்க வேண்டிய இடத்துல 55 மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல தற்போது இதனுடைய எண்ணிக்கை 57ஆக உயர்ந்திருப்பதாக தெரிகிறது. குறிப்பாக இந்த நீதிபதி ஹேமந்த் சந்திரகவுடரை பொறுத்தவரை அவர் 1969ஆம் ஆண்டு செப்டம்பர் பிறந்திருக்கிறார். அவர் வழக்கறிஞராக 1994ஆம் ஆண்டுதான் என்ரோல் செய்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் 2019ஆம் ஆண்டு கர்நாடகத்தினுடைய நீதிபதியாக அவர் பதவியேற்றிருக்கக்கூடிய நிலையில ஒரு 6 ஆண்டுகள் கழித்து அவரை சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு நீதிபதியாக மாற்றி கொலிஜியத்தினுடைய பரிந்துரைப்படி குடியரசுத் தலைவர் அதற்கான அவர் ஒப்புதலை வழங்கியிருக்கிறார். அதே போன்றுதான் மற்றொரு நீதிபதியும் ஒரு நீண்ட அனுபவம் பெற்றிருப்பவராகவே இருக்கக்கூடிய நிலையில இந்த 2 நீதிபதிகளையும் சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு நீதிபதிகளாக மாற்றி குடியரசுத் தலைவர் அதற்கான ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கின்றார். கோபால். அண்மை விவரங்களுக்கு நன்றி சிவா.